12ஆம் வகுப்பின் சிறப்பு தமிழ் பாடத்தின் காப்பிய பகுதியில் அமைந்துள்ள சீவக சிந்தாமணியின் முக்கிய தகவல்கள். 1. சீவக சிந்தாமணி காப்பியத்தின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் ஆவார். 2. தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணியாகும். 3. சீவக சிந்தாமணி இயற்றப்பட்ட காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டாகும். 4. திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று கூறியவர் வீரமாமுனிவர் ஆவார். 5. சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும் என்று கூறியவர் ஜி.யு. போப் ஆவார். 6. சீவக சிந்தாமணியின் இலம்பகங்கள் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை 13 இலம்பகங்களையும் 3145 பாடல்களையும் சீவக சிந்தாமணி காப்பியம் கொண்டுள்ளது. சீவக சிந்தாமணி காப்பியமானது நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் வரை 13 இலம்பகங்களை கொண்டுள்ளது. வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணியின் தழுவலே சீவக சிந்தாமணி என்பர். 7. சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் மணநூல் ஆகும். 8. ஏமாங்கத நாட்டை ஆண்ட மன்னர் சச்சந்தன் ஆவார். 9. ஏமாங்கத நாட்டின் தலைநகர் இராசமாபுரமாகும். 10. ஏமாங்கத நாட்டின் அரசன் சச்சிதானந்தனை கொன்று ஆட்சியை பிடித்து கொண்டவன் கட்டியங்காரன் ஆவான். 11. சச்சந்தனின் மனைவி இராசமாபுரத்தின் இடுகாட்டில் சீவகனை பெற்றெடுக்கிறாள். 12. சீவகனை வளர்ப்பவர் கந்துக்கடன் ஆவார். 13. சீவகனுக்கு பல்வேறு கலைகளை கற்பிப்பவர் ஆசிரியர் அச்சநந்தி ஆவார். 14. சீவகன் தன் ஆற்றலால் பல்வேறு வீர செயல்களை புரிந்து கட்டியங்காரனை போரில் வீழ்த்தி மீண்டும் தன் நாட்டை பெறுகிறான். 15. காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுராமஞ்சரி, இலக்கணை ஆகிய 8 பெண்களை மணந்ததால் இது மணநூல் எனப்படுகிறது. 16. சீவக சிந்தாமணி காப்பியமானது தமிழர்தம் பழக்க வழக்கங்கள், ஓமை நயங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், சமண கொள்கை விளக்கங்கள் பற்றி பேசுகிறது. 17. சீவக சிந்தாமணி காப்பியமானது ஒரு சமண சமய காப்பியமாகும்.